ஆனா நீ ரொம்ப நல்லவன் செரி. என்ன நீ மன்னிச்சிருவல்ல? ப்ளீஸ் செரி, என்ன மன்னிச்சிரு. ஏங்க, டிஃபன் ரெடியா இருக்குங்க, வாங்க. பிந்து, நீயும் வா, டிஃபன் சாப்பிடு. வேண்டாமா, எனக்கு இப்ப பசிக்கல. சாப்பிட எதுவும் வேண்டாம். ஒருவேளை எனக்கு பசிச்சதுன்னா நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். பாய் பா. பிந்து, காலேஜுக்கு இன்னும் டைம் இருக்குல்லம்மா, சாப்பிட்டு போமா. அது வந்துப்பா, சீக்கிரமா போய் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்பா. ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீ சொன்னா புரிஞ்சுக்கிறதே இல்ல பிந்து. நீ கொஞ்சமாவது கேண்டீன்ல சாப்பிட மறந்துடாத. சரிங்கம்மா, சரிப்பா, பாய். பாய். நில்லு நில்லு. இன்னையில இருந்து நீ காலேஜுக்கு போக தேவையில்லை. என்னங்க இப்படி சொல்றீங்க? பிந்து எதுக்கு காலேஜுக்கு போக கூடாது? ஏன் நீங்க ரெண்டு பேரும் நம்ம பிந்துவை பூரி அடிச்ச விஷயத்த மறந்துட்டீங்களா என்ன? அவங்க சின்ன பசங்க, அடிச்சுப்பாங்க, திரும்ப சேர்ந்துப்பாங்க. அதுக்காக போய் பிந்துவை காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணி பாட்டணுமா? அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்களா? எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு கேபி. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அந்த சாரதா ஃபேமிலியோட நாம எல்லாரும் ஒண்ணு சேரணுமா என்ன? அப்புறமா வேண்டாம், டாபிக்க டைவர்ட் பண்ணாதீங்க. நான் கேட்டது பிந்துவோட படிப்பை பாதியில நிறுத்திட்டு அவருடைய கெரியரை எதுக்கு ஸ்பாயில் பண்றீங்கன்னு கேக்குறேன். நீ இதை என்ன கேட்க கூடாது கேபி, பிந்துவை தான் கேட்கணும். அம்மா நான் காலேஜுக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் டிஃபன் சாப்பிடுன்னு ஒருத்தர், இன்னும் காலேஜுக்கு போறதுக்கு நிறைய டைம் இருக்குல்லம்மா, ஏன் இவ்ளோ சீக்கிரம் கிளம்புறேன்னு கேக்குறீங்கல்ல? முதல்ல பூரி பிந்துவை எதுக்கு அடிச்சான்னு கேட்டீங்களா? அந்த சிவாவ இவ எல்லார் முன்னாடியும் கட்டி புடிச்சான்னு தான் அவ அடிச்சிருக்கா. ஏண்டி அவனை எதுக்கு கட்டி புடிச்சன்னு யாரும் கேட்க மாட்டீங்கல்ல? நீங்க என்ன பேசுறீங்க அப்ரூவா? நாம இப்ப இருக்கிறது 21st செஞ்சுரி. ஃப்ரெண்ட்லி ஆக்ட் பண்றது கூட தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா எப்படி? இங்க பாருங்க, நாம அவங்கள சந்தேகப்பட்டாதான் செய்யக்கூடாத விஷயங்களை அவங்க செய்வாங்க. போதும் போதும் கேபி, பிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு மட்டும் பார்க்காத. இது இந்த குடும்பத்தோட கௌரவ விஷயம். நீ கெடுத்த மாதிரியே இந்த குடும்ப கௌரவத்தை உன் பொண்ணும் கெடுத்துக்கிட்டு இருந்தா நான் இங்க உட்கார்ந்துகிட்டு வாய முடிக்கிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அண்ணி கேக்குற வரைக்கும் நானும் இத பத்தி யோசிக்கல. ஆமா, அவனை கட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்னடி வந்துச்சு? இல்ல, அது வந்து சிவா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. சொல்றது புரியுதா? அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன படிக்க விடுங்க அத்தை. நான் நிறைய படிக்கணும், வேலைக்கு போகணும்லாம் எனக்கு ஆசை இருக்கு. ப்ளீஸ் அத்தை. அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. ஏண்டி உன் அக்கா இந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்ப சந்தோஷமா குடும்பம் நடத்தல? அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். நீயும் போய் நல்லபடியா குடும்பத்தை நடத்து. அப்பா, அத்தை கிட்ட நீங்களாவது சொல்லுங்கப்பா. அம்மா, நீயாவது சொல்லுமா ப்ளீஸ் பா, ப்ளீஸ். நான் சொல்றது வார்த்தையா இருந்தா அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நான் இப்போ முடிவெடுத்திருக்கேன், இங்க யாராலையும் எதுவும் பேச முடியாது. இதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு போக தேவையில்ல. இதுதான் ஃபைனல். முதல்ல உள்ள போ. அம்மா அழாத பெந்து. உனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போ.
பசங்களை வளர்க்கறது கூட ஒரு கலை தான். மீரா, பிந்து வர ஃபோன் பண்றாளே. ஐயோ உட்காருங்க அத்தை, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன். போதும் அத்தை. சொல்லு பிந்து, அதுக்குள்ள காலேஜுக்கு போயிட்டியா நீ? நான் இனி எப்பவும் காலேஜுக்கு வர முடியாது சிவா. என்னாச்சு பிந்து? வீட்ல என்ன காலேஜ் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம விஷயத்துல அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால என் அத்தை என் படிப்பை நிப்பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்காங்க. நோ, உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஏன் கூட மட்டும்தான். நான் உடனே உன்னோட வீட்டுக்கு கிளம்பி வரேன். வேண்டாம் சிவா, வேண்டாம். நீ வராத. நீங்க வர்றது ரொம்ப பெரிய ஆபத்து. அது இல்ல பிந்து, ஆபத்தா இருந்தாலும் நான் உனக்காக ஃபேஸ் பண்ணுவேன். சந்தோஷமா இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் சந்தோஷமா இருப்பேன். நான் கண்டிப்பா இப்ப அங்க வரதா போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்க எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். மாமா, இப்பதான் எனக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். காலேஜ் கிட்ட இருக்கானா, ஏதோ அர்ஜென்ட்டா. நான் போயிட்டு வந்துடுறேன். சிவா, சாப்பிட்டு போ. எனக்கு பசிச்சா கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி. நீங்க சாப்பிடுங்க. மாமா, போயிட்டு வரேன். அக்கா, பாய். என்ன ஃப்ரெண்டோ என்ன அர்ஜென்ட்டோ. அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அத்தை. ஃப்ரெண்ட்ஸ்னாலோ அவங்க ஏதாவது ஆபத்துல இருக்கேன்னு சொன்னாலோ உடனே ஓடிடுவான். அவன் என்னோட தம்பி அத்தை. ஆமாமா, உன்னை விட உன் தம்பி இருக்கானே ரொம்ப நல்லவன். அழகான குடும்ப வாழ்க்கைக்கு 12 விதிமுறைகள். மறந்துட்டீங்களா மாமா? இல்ல, நீயும் நல்ல பொண்ணுதான். ஆனா உன்னை விட உன் தம்பி ரொம்ப நல்லவன். 2 பேர்ல யார் நல்லவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலே ரொம்ப டஃப்பா இருக்கு. ஆமாண்டா, இந்த அக்கா தம்பி 2 பேரும் நம்ம வீட்டுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, என்னோட சந்தோஷம் என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா பூரி எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை முழுக்க நம்ம கண்ணு முன்னாடியே ஹாப்பியா இருப்பான். இருப்பான்னு நீ சொல்றன்னா பூமி நம்ம பூர்ணி சிவா கல்யாணத்துக்கு அவளும் ஒத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம்? அது அம்மா, அது வந்து இவங்க கல்யாண விஷயத்துல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல அத்தை. ஆனா என்ன, கல்யாணம் நடக்கணுங்கிறது உங்க புள்ள கையில தான் இருக்கு.